எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆத்து ஓரம் அமர்ந்து ஒரு அருமையான நாட்டுக்கோழி பெரட்டல் செய்ய போறோம். முதல்ல மசாலா வறுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய், சோம்பு, மிளகு வாசனை கும்முன்னு வரணும். அம்மிக்கல்லுல வறுத்த மசாலாவை அரைக்கும் போது ஒரு ருசியே தனிதான். சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையே பொன்னெண்ணெயிடும். அரைச்ச இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து பற்பர வாசனை பாற வரைக்கும் வதக்கணும். மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்ச நாட்டுக்கோழியை இப்ப சட்டியில இறக்கியாச்சு. அரைச்ச செக்க சின்ன மசாலாவை தூவி கோழியோட நல்லா பிரட்டி விடுங்க. சட்டில மிதமான தீயில அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வச்சா மனம் ஊரே தூக்கும். கடைசியா கொஞ்சம் மிளகுத்தூளும் கொத்தமல்லியும் தூவி இறக்கிடுங்க. சுட சுட சாதம், அதுல இந்த கோழி பிரட்டல் வாழை இலையில வச்சு சாப்பிட்டா சொர்க்கம். அப்படி அமுதம் மாதிரி இருக்கும். ஆஹா, என்ன ருசி! இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ஜாய்.